நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மகத் நூற்றாண்டு மற்றும் சாதி ஒழிப்பு நூல் பரப்புரை கருத்தரங்கத்திற்கு நம்முடைய ஆதித்தமிழர் விடுதலை கட்சியின் சார்பாக நடைபெறுகின்ற கருத்தரங்குக்கு தலைமை பொறுப்பேற்றக்கூடிய அருமை தோழர் சந்துரு அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றக்கூடிய இந்திரா அவர்களே, மீனா அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய முத்துலட்சுமி அவர்களே, எனக்கு முன்பாக உரை நிகழ்த்திய அருமை தோழர் நீதா பாண்டியன் அவர்களே, மணி அமதன் அவர்களே, சீனிவாச ராகவன் அவர்களே, சகோதரி உமாதேவி அவர்களே, மருத்துவர் தாயப்பன் அவர்களே, சிறப்புரை நிகழ்த்திருக்கக்கூடிய அருமை தோழர் தனித்துவசுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய புனித பாண்டியன் அவர்களே, நிறைவுரையாற்றக்கூடிய ஒடுக்கப்பட்டோர் விடுதலை பணியில் என்றைக்கும் எங்களோடு இருந்து பணியாற்றக்கூடிய விடுதலை வீரன் அவர்களே, திரளாக திரண்டக்கூடிய மாணவர்களே, இளைஞர்களே, முற்போக்கு சக்திகளே, உங்கள் அனைவருடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய அருமை தோழர்கள் சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நம்முடைய தோழர்கள் மணி அமுதன், பாண்டியன் உள்ளிட்ட அனைவரும் இங்கே மகத்துடைய அம்பேத்கர் அவருடைய நினைவுகளையும் சாதியுடைய நவீன தத்துவத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தீண்டாமை குறித்தும் சுருக்கமாக பேசினார்கள், விளக்கமாக உரை நிகழ்த்தினார்கள். சாஹிப் அம்பேத்கர் எழுதிய பல்வேறு நூல்களை நாம் படித்திருந்தாலும் அனைத்து நூல்களுக்கும் கருவாக இந்த நூல்தான் அமைந்திருக்கிறது என்பதை இந்த நூலை முழுமையாக படித்தால் நாம் அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல, 90 ஆண்டுகள் கழித்தாலும் இன்னும் இந்த நூலுடைய தேவை, இந்த நூலில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தேவைப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மையான கருத்தாகும். அதிலே மணி அமுதன் போன்ற எங்களை போன்றவர்களுக்கு ஒரு பெருமை என்ன என்று சொன்னால், ஆங்கிலத்திலே தயாரிக்கப்பட்ட இந்த நூல் இந்தியாவிலேயே முதலாக தமிழ் மொழியில் தந்தை பெரியார் அவர்கள் தயாரித்தார் என்கின்ற செய்திதான் நாங்கள் எல்லாம் ஒரு பெரியாரின் தொடர் என்பதிலே பெருமை கொள்வதற்கு அடிப்படையாக இருக்கின்றது. நம்முடைய நண்பர்களாக இங்கே சொன்னார்கள், 1936ஆம் ஆண்டு அந்த சம்பவம் நீங்க ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கு. அவருடைய உரை, அது உரைதான் நூலாக, உரை வடிவத்திலிருந்துதான் நூலாக இருக்கு. அவர் உரை தயாரிக்கப்பட்டு அந்த உரை ஆற்ற முடியாத சூழல் ஏற்பட்டதால் அந்த நூல் வடிவத்திலே வந்திருக்கிறது. அதிலே நிறைய விஷயங்கள், அதாவது அவர் வாழ்க்கையில் இங்கே நம்ம தோழர் சொன்னது மாதிரி, தோழியர் சொன்னது மாதிரி, அவரே அனுபவப்பட்டு அவரே தாக்கு உள்ளாகி அந்த சூழ்நிலையில்தான் உலகத்திலே மிகப்பெரிய அறிவுஜீவியாக அவர் அந்த அனுபவ பாடத்தை இந்த நூற்றிலே தெளிவாக எடுத்திருக்கிறார். அவர் பல்வேறு விஷயங்களை சொல்றாரு. சாதி அமைப்பே சிறந்தது என்று மகாத்மா காந்தி சொல்றாரு. அதுக்கு அருமையான விளக்கங்களை அதெல்லாம் சொல்றாரு. எப்படி சாதி அமைப்பு சிறந்தது அப்படின்னு சொல்றதுக்கு நூல் முழுமையை சொல்லியாச்சும் நீங்க படிக்க மாட்டீங்க. இளைய தலைமுறை படிக்கணும். நீதா பாண்டியன் சொன்ன மாதிரி கூகுள்ல போய் படிக்கணும். ரொம்ப சொல்றாங்க. அதாவது இந்த நூலை கூட தெளிவுவாதம் பண்ணிருக்காங்க. பின்னாடி உயர் ஜாதி உறுப்பினர் பார்ப்பனர்கள் இந்த நூலவே கூட மகாத்மா காந்திக்கு அவருக்கு நடந்த உரையாடலை விட்டு வெளியிட்டு இந்த நூலின் கருத்தை மாத்த பார்த்திருக்காங்க இந்த வகுப்பாத சனாதன சக்தியை. அதனால இந்த நூலை நிறைய விஷயங்களை சொல்றாரு. அதாவது மத தொழிலை பார்ப்பான்
விபச்சாரமாக்குகிறான்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மத தொழிலவே பாப்பா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்றாரு, சாதி என்கின்ற அஸ்திவாரத்தின் மீது எதையுமே உங்களால் கட்ட முடியாது, ஒரு தேசத்தை உங்களால் உருவாக்க முடியாதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஒரே நாடு, ஒரே தேசம், ஒரே மொழின்னு சொல்றான் பாத்தீங்களா? அவனால ஒரு சாதி அமைப்பா ஒரு நாடை உருவாக்க முடியுமா? ஒரு சாதிக்கு மட்டும் ஒரு நாடை உருவாக்க முடியுமா? எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்றாரு பாருங்க. அது மட்டும் இல்ல, அவர் கடைசி ஒரு 3 பாயிண்ட் தான் சொல்றாரு முடிக்கும் போது. சாதியை வேறோடு பிடுங்க, அதாவது சாதியை வேரோடு பிடுங்கணும், அப்பதான் முடியுன்றாரு. மத்த எல்லா பேரும் என்ன சொல்றான்னு கேட்டா ஒரு சமரச தீர்வு தான் சொல்றாங்க. இந்தியால தந்தை பெரியாரும் அம்பேத்கர் தான் சாதியின் ஆதி வேரை பிடுங்க வேண்டும், சாதியை ஒழிக்க வேண்டும் சொல்வது டாக்டர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் தான். மத்த சாதிக்கு சமரச ஒரு இதுதான் பண்றாங்க, தீர்வு சொல்றாங்களே தவிர பெரியாரும் அம்பேத்கர் தான் சாதியை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன தலைவர்கள். அது மட்டுமல்ல, அரசாங்கத்தை எதிர்க்கிற அரசியல்வாதியை விட சமூகத்தை எதிர்க்கிற சீர்திருத்தவாதியை மிகவும் துணிச்சல் உள்ளவன் சொல்றாரு. அது அரசியல்ல எத்தனையோ போராட்டம் நடத்தலாம், அது ஒரு சமூக சீர்திருத்தம் பண்றதுக்கான போராட்டம் நடத்துறதா மிகப்பெரிய துணிச்சல் உள்ளவன் அப்படின்னு சொல்றாரு. ஜாதியை யார் பின்பற்றுகிறார் அப்படின்னு கேட்டா மனிதத்தன்மை இல்லாத நடத்தை உள்ளவன். அவன் தான் வெக்கி தலை முடியாம நியாயம் கற்பிக்கிறான். இந்த ஜாதி யார் சொல்றான் நீங்க பாத்தீங்களாங்க, மனிதத்தன்மை இல்லாதவங்க இந்த ஜாதி துவேஷம் பார்ப்பான். அது மட்டும் இல்ல, அவன் இந்த ஜாதி துவேஷத்திற்கு வெக்கப்படாம இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. 3வது என்ன சொல்றாரு, அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்னு கேட்டா மத நூல்களை நான் வெக்கப்படாததுக்கு காரணம், நான் அந்த அதிகாரத்தை இந்த ஜாதியை நான் எடுத்துக்கிட்டதுக்கு காரணம், அதுக்கு மத நூல்களை அவன் கொண்டு வருவான் அப்படின்னு அந்த கருத்தை அவர் முடிக்கிறாரு. அதனால இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். என்னை கேட்டால் சொல்றாங்க, என்னை கேட்டால் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட சமூகமே நான் உருவாக்க விரும்புகிறேன். இதுதான் அம்பேத்கர் இறுதியா சொல்லி முடிக்கிறார். அதனால மகாத்மா காந்திக்கும் அவருக்கும் நடந்த உரையாடலை திசை திருப்புறாங்க. அதுல சாதிக்கும் வருடத்திற்கும் இடையில் எந்த வேறுபாட்டையும் என்னால் பார்க்க முடியவில்லை. வர்ண வேறு சாதி வேறு மகாத்மா காந்தி சொல்றாரு 2 நடந்த உரையாடல்ல. அதுதான் தெளிவா சொல்றாரு அம்பேத்கர். என்ன சொல்றாங்க, சாதிக்கும் வருடத்துக்கும் இடையில் எந்த வேறுபாட்டையும் என்னால் பார்க்க முடியவில்லை. மகாத்மாவின் வரையறையின்படி ஜாதிக்கு இன்னொரு பேர் தான் வர்ணாசிரமம். இதன்படி நோக்கம் பரம்பரை தொல்லை செய்ய சொல்வதே உள்ளது. இதுதான் இந்த நூலில் இருக்கக்கூடிய சிறப்பான அம்சங்கள். அதனால வந்திருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் நீதா பாணி சொன்ன மாதிரி ரீல்ஸுக்கு போங்க. அதே நேரத்துல ரியல் லைஃப் என்ன, நாம் இன்னைக்கு இந்த மனித சமூகத்துல இன்றைய தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு நாம் எல்லாம் அனைவரும் சமம், நமக்கு அனைத்து உரிமைகளையும் பெற்று தந்த டாக்டர் அம்பேத்கர் யார் அப்படின்றத நீங்க கொஞ்சம் பார்க்கணும். இளைய தலைமுறை பார்த்தா இந்த ரீல்ஸ் முகத்துக்கு போக முடியாது. அதாவது ரியல் லைஃப் நம்ம சொல்லித்தரல, சொல்லித்தர தவறு நம்மகிட்ட இருக்கு. அந்த தவறையெல்லாம் போக்குவரத்துக்கு இது மாதிரி அமைப்புகள், நம்முடைய விடுதலை வீரன் போன்ற தோழர்கள் செய்யக்கூடிய அமைப்புக்கு என்றைக்கும் துணை நிற்போம் என்று சொல்லி நான் விடைபெறுகின்றேன். வணக்கம்.